வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே தாங்க இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ஒரு பக்கம் வெண்பாவோ தொலைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் இருக்கும்போது எப்படியோ ஒரு வழியாக வெண்பா கிடைச்சிட்டாங்க. வெண்பா கிடைச்சாலும் அதே சமயத்தில் வெண்பாவுக்கு எதிராக இன்னும் நிறைய போராட்டங்கள் போயிட்டு தான் இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இதோ பாருப்பா, எங்கிட்ட இருந்து அந்த 50 லட்சத்தை ஆட்டிய போட்ட அந்த பர்சன் மட்டும் யாருன்னு சொல்லிட்டு தெரியும், அவனை துண்டா காணும் துணியா காணும் ஓட போறான், அவனை அடிக்கிற அடியில் இன்னும் ஒரு டைம் இந்த மாதிரி அவன் வேலையே செய்யக்கூடாது, அது யாருன்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் உங்களுக்கு எந்த கவலையும் அந்த 50 லட்சத்தை யார் இடத்தையும் சிசிடிவி பார்த்து அவனை கையும் களமா பிடிச்சி உங்க முன்னாடி நிக்க வைக்கிறது என் வேலை, அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படுங்க, நீங்க எதுக்கும் ஒரே பண்ணிக்காதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்ல எப்படியோ சந்தோஷமா இருக்க சொல்றான். 50 லட்சம் 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லையா, 50 லட்சம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்தனத்தான் அசால்ட்டா ஒருத்தன் அடிச்சுன்னு போயிருக்கான். இந்த வீட்டுல தான் எனக்கு யாரோ உதவி பண்ணியிருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, இதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்டுன்னு இருக்க நம்ம சுடரிக்கு அப்படியே சும்மா பக்கு 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 திக்குன்னு இருக்க ஒரு பக்கம். என்னடா இது இந்த மாதிரி ஒரு பக்கம் நம்மள பத்தி தான் பேசினு இருக்காங்க போலயே. அந்த ரகு மாட்டிக்கினா அதுக்கப்புறம் அவன் என்ன காட்டி கொடுத்துறான் இந்த கதிரேசன் சும்மாவே இருக்க மாட்டானே, ஒரு பக்கம் என் மேல செம்ம வெறியில இருக்கான், கெட்டச்சா வச்சுக்க அவ்வளவுதான் பொழந்து கட்டுருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே கூனி குருவி போய் நின்று இருக்காங்க. இப்போதைக்கு ரேணுகான்ற ஒரு பேரோட இந்த வீட்டுல நம்ம சுத்தின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் நாம தான் சுடரி இந்த காசு பணம் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் வெளியே அனுப்பின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே நம்மளை கொல்றதுக்குலாம் தயங்க மாட்டான். இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரேணுகா குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சுடரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் ரேணுகாவா அவங்க இருந்தாங்க, இப்ப சுடரியா மாறிட்டாங்க. சுடரி இருந்து இதோ பாரு ரகு, எந்த விஷயமே இனிமே வெளியே போகக்கூடாது, வெளியே லீக் ஆகக்கூடாது, அது எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே நம்ம தலைவன் அப்படியே சும்மா நான் என்ன பண்ணேன், நான் இன்னும் பண்ணல இல்லை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் உன்னை பத்தி நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன், அதே சமயத்துல எந்த பிரச்சனையும் என்ன சிக்க வைக்காம நீ மாட்டினா என்ன காட்டி கொடுக்காத, நான் மாட்டினா உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொல்றாரு. உடனே நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு வந்து நிஷா கிட்ட பேசின்னு இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதை பாருமா, நம்ம வீட்டுல இருந்து நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியே போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு, நீயும் கொஞ்சம் இதுல வந்து இன்வால்வ் ஆகி கொஞ்சம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ரீதியா எல்லாத்தையும் நீயும் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்த நிலைமையில நான் கூட இருக்கேன், இல்லாத போது நீ தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும், அதனால இப்ப இருந்தே நீ களத்துல இறங்கி வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா, இதுக்கப்புறம் நான் என்ன திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் சொல்லிடுறாங்க. நம்ம விஜய் அவரோட பூமி பூஜையை சிறப்பாக செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் பூமி பூஜை சீரும் சிறப்பமாக செஞ்சு முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த பூமி பூஜையில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல, அதனால சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்கின்னு இருக்காங்க. இது அப்படியே நிலவாதா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து கொலவெறியில் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரி ஏதான ஒரு பிரச்சனை பண்ணி எப்படியாவது அவங்க இருக்கிறதுக்கு நம்ம அழைச்சின்னு போகிறதுலேயே இருக்காங்களே. மல்லியம்மா கூட நம்மளை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்றாங்க. இவங்கள மாதிரி ஒரு அம்மா நமக்கு தேவையே இல்லை, இவங்களை எதனா ஒன்று பேசி எதனா ஒன்று கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட வீட்டில் ரொம்பவே கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி அவங்கள ஒரு வழி ஆக்கி விட்டுறாங்க. இதனால கடுப்பான நம்ம சுடரி ஸ்கூல்ல வந்து பாக்குறாங்க, ஓஹோ மல்லி இது எல்லாமே உன்னோட சதி வேலை தானா, நீ சதி வேலை செஞ்சுதான் மல்லி வெண்பாவை இந்த மாதிரி எனக்கு எதிராக மாத்தி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே மல்லி இருந்துட்டு இது எதுவுமே நான் சொல்லவே இல்லையே, எதுவும் நான் பண்ணவே இல்லை, நீயா ஒரு கற்பனை இல்லை, நீயா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒன்று பேசுறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்னடா இது குழப்பமா இருக்கு, இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் மாத்தி இவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு கேப்பை இவங்களே உருவாக்கிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வேற தான் எதனா பார்க்கணும் அப்படின்ற வாக்கில் தான் நம்ம போய் ஆகணும். சரி, இந்த மாதிரி அளவு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கொலவெறியில் இருக்காரு. எதனால என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட பிஸ்னஸ் ரீதியாக எல்லாத்திலும் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி தலையிட்டே இருக்காங்க. ஏதான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டே இருக்காங்க. ராஜேஸ்வரி வாண்டடா வந்து இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு எதான ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்குடா இந்த மாதிரி பண்றா, இந்த ராஜேஸ்வரி ஃபர்ஸ்ட் வாயெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திரத்திலையும் கோவத்திலையும் இருக்காங்க. என்னங்க பண்றது, ஆத்திரம் கோபம் இது எல்லாமே வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு பக்குவமான ஒரு நிலையில நம்ம நின்றா மட்டும் தான் இந்த இடத்துல ஜெயிச்சு நிலைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே ராஜேஸ்வரியை எப்படி அடிக்கணுமோ அந்த விதத்தில் அடிச்சு அவளை ஓட விடணும், இப்போதைக்கு அவகிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டு ஒன்றும் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த ஒரு முடிவு நல்ல ஒரு முடிவு, நல்லதொரு
மாற்றமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நம்ம ராஜேஸ்வரி இப்போ பேச போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நான் அடி மேலே அடி எனக்கு விழுந்துக்கிட்டே இருக்கேன், நான் ஜெயிக்கவே மாட்டேன்னு எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல, என் வாழ்க்கையே ஒரு பக்கம் பாதாள குழியில் போகிற மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீ கதறி கதறி அழுற? நீ அழுறதுனால ஒரு யூஸ் இல்லை, ஒரு பயனும் இல்லை. இதே போல் நீ அழுந்துட்டு இருந்தால் கடைசி வரையும் அழுந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையை நீ பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம தான் முடிவு பண்ணோம். நாம முடிவு பண்ணி நாம இறங்கி அடிச்சா மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் நான் இப்படியே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கரெக்டாக தான் இருக்கு ஒரு பக்கம். ஆமாம், இது ஒரு வேக்கில் உண்மையாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது போல் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நடக்கட்டும். சரி, இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஒரு பக்கம் நகைச்சுவையாக போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் போட்டிகள், பொறாமைகள், தொந்தரவுகள், சித்திரவதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குங்க. மேலும் மேலும் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசனுக்கு தாங்க. கதிரேசனோட பணம், சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் மாயமான இந்த நிலையில இதுக்கப்புறம் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்துட்டாரு. முடிவு எடுத்ததோட மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு சிறந்த தகவலையும் கொடுக்க போகிறாங்க. அந்த தகவல் என்ன, அந்த தகவலை பற்றியான முழு விவரங்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை, இது வரைக்கும் நான் பேசிக்கொண்டது எல்லாமே என்னுடைய கருத்து கணிப்பு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருகிறேன்.